ஆனால் இப்போது அவர் இரண்டாவது உலகப்போர், அதாவது இரண்டாவது உலகப்போர் என்ற நிலைமையில நிற்கிறது என்று கூறுவது என்னென்றால் உலகம் அடுத்த ஒரு போரை நோக்கி நகர்ந்திருக்கிறதைத்தான் தெளிவாக காட்டுகின்றது. இவர்கள் எவ்வாறு ரஷ்யாவை அழிப்பதற்கு ரஷ்யாவின் எதிரிகளுக்கு ஆயுதத்தை வழங்குகிறார்களோ அதே போன்று இந்த நாடுகளின் தளங்களை அழிப்பதற்கு அந்த நாடுகளின் எதிரிகளுக்கு ஆயுதத்தை வழங்கும் திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த போவதாக கூறியிருக்கின்றார். ரஷ்யாவும் இவ்வாறான ஒரு ஏவுகணைகளை அமெரிக்காவுக்கோ அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கோ அண்மையாக நகர்த்துமாக இருந்தால் இந்த பிரச்சனை மேலும் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படும். இந்த வாரம் அவர்கள் மீண்டும் ரஷ்யாவில் அப்ளிகேஷனை போட்டிருக்கிறார்கள் திறப்பதற்கு, தங்கள் நிறுவனங்களை அங்கு திறப்பதற்குரிய விண்ணப்பங்களை போட்டிருப்பதாக ரஷ்யா தகவல்கள் கூறியிருக்கிறார்கள். இவர்கள் முதலில் உக்ரைன் களமுனையை திறந்த பிற்பாடு பக்கத்தில் போலந்தையோ அல்லது ஜோர்ஜியாவையோ அல்லது மோல்டோவாவையோ தூண்டிவிட்டு இன்னொரு களமுனையை திறந்தால் ரஷ்யாவை சிதறடிக்கலாம் என்று யோசித்தார்கள். ஆனால் அதற்கு முன்னரே அவர்கள் இங்கால 2 களமுனைகளை திறந்து விட்டார்கள். அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் எங்களோடு கலையத்தில் பொறியியல் ஆய்வாளர் அரசு இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனாஜானே. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். போர் இன்னும் ஒரு கட்டத்துக்கு சென்றிருக்கின்றது போல் தெரிகின்றது. ஏனென்றால் வெள்ளிக்கிழமை ஜோ பைடன் அவர்கள் பிரான்ஸ் நோமண்டி சென்றிருந்த பொழுது 80வது ஆண்டு நினைவு கூறும் நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் பொழுது ரஷ்யாவினுடைய படையெடுப்பு, உக்ரைனூடாக எடுத்த இந்த படையெடுப்பு 2ஆம் உலகப் போரோடு ஒப்பிட்டு பார்த்திருக்கின்றார். இது தொடர்பாக நீங்கள் அவதானிக்கிறீர்கள் என்று கூறுங்கள். உண்மைதான். நோமண்டி தரையிறக்கம் அது 2வது உலகப் போர்ல ஒரு மிக முக்கியமான தரையிறக்கம் நோமண்டி தரையிறக்கம். அதுதான் அந்த போரின் போக்கையை மாற்றியிருந்தது. ஆனால் அது அப்போதைய அந்த போரின் போது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவும் இவர்களும் இணைந்துதான், அதாவது ரஷ்யா தனது முனையினூடாக ஒரு தாக்குதலை மேற்கொள்ளும் போது இவர்கள் ஒரு தரையிறக்கத்தை மேற்கொண்டு பிரான்சை கைப்பற்றுவதற்கான ஒரு நடவடிக்கை தான் அது. ஆனால் இப்போது அவர் 2வது உலகப்போர், அதாவது 2வது உலகப்போர் என்ற நிலைமையில நிற்கிறது என்று கூறுவது என்னென்றால் உலகம் அடுத்த ஒரு போரை நோக்கி நகர்ந்திருக்கிறதைத்தான் தெளிவாக காட்டுகின்றது. ஹங்கேரியின் அதிபர் விக்டர் ஓபனும் அதைத்தான் கூறியிருக்கின்றார். நாங்கள் எல்லோரும் அமைதியாக இருக்கின்றோம், ஆனால் உலகம் ஒரு சென்டிமீட்டர் இடைவெளியில் தான் இருக்கின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு போர் ஒன்று ஆரம்பமாவதற்கு என்று. ஆனால் தன்னை பொறுத்தவரையில் தான் இந்த நேட்டோவில் இருந்து எல்லா நடவடிக்கைகளிலும் இருந்து ஹங்கேரி வெளியேறும் என்றும் கூறியிருக்கின்றார். இப்ப பிரான்சின் அதிபரை பார்த்தால் அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார். இந்த மிராஜ் 2005 அண்ட் மிராஜ் 2000D ரக விமானங்களை உக்ரைனுக்கு வழங்கப் போவதாக கூறியிருக்கின்றார். அதே நேரம் F-16 ரக விமானங்கள் வழங்கப் போவதாக கூறியிருக்கின்றார்கள். கடந்த சில வாரங்களாக ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், ரஷ்யாவின் உட்பகுதிகளை உக்ரைன் தனது நீண்ட தூர ஏவுகணைகள் மூலம் தாக்கி அழிப்பதற்கு எல்லா நாடுகளும், மேற்குலக நாடுகள் எல்லோரும் அனுமதி வழங்கியது ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல். அதாவது ரஷ்யா ஒன்றை கூறுகின்றது, தன்னை அழிப்பதற்கு நீங்கள் ஆயுதத்தை கொடுத்து விட்டு அதை நீங்கள் போரில் பங்கு பெற்றவில்லை என்று கூற முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். இப்ப அதாவது பூட்டின் அவர்கள் இது தொடர்பாக கருத்து கூறும் போது ஒன்றை கூறியிருக்கின்றார். 2 ஆப்ஷன் தன்னிடம். முதலாவது ஆப்ஷன் இவர்களின் நீண்ட தூர ஏவுகணைகளை தாக்கி அளிப்பதற்குரிய அப்கிரேட்டட் மிசைல்ஸை தாங்கள் பயன்படுத்துவது ஒன்று. இரண்டாவது, இவர்கள் எவ்வாறு ரஷ்யாவை அழிப்பதற்கு ரஷ்யாவின் எதிரிகளுக்கு ஆயுதத்தை வழங்குகிறார்களோ அதே போன்று இந்த நாடுகளின் தளங்களை அழிப்பதற்கு அந்த நாடுகளின் எதிரிகளுக்கு ஆயுதத்தை வழங்கும் திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த போவதாக கூறியிருக்கின்றார்.
அதன் ஒருபடி மேலே சென்று இப்போது கியூபாவுக்கு ரஷ்யாவின் கப்பல்களை கரேபியன் பகுதியில் ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு, ஒத்திகை நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு மட்டுமல்லாது அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலை கியூபாவுக்கு அனுப்புவதற்குரிய திட்டத்தையும் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். என்னும் போது இது 1960களில் ஏற்பட்ட கியூபா அணு ஆயுத பிரச்சனை நெருக்கடியான ஒரு காலகட்டத்திற்கு இது இழுத்து செல்ல போன்றது போலதான் தெரிகின்றது. இப்பொழுது கியூபாவுக்கு போர்க்கப்பலை அங்கே கொண்டு போய் இருப்பதால் போர் ஏதாவது ஒரு மாற்றம் காணப்போகின்றது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். என்னென்று சொன்னால் இவர்களும் ரஷ்யாவை பொறுத்தவரையில் அவர்கள் நெடுக இவர்களின் இந்த அத்தனை நடவடிக்கைகளையும் பார்த்து கொண்டு நிற்க முடியாது. என்றால் அவர்களின் பாதுகாப்பு, அவர்களின் நாட்டுக்குரிய பாதுகாப்பு பிரச்சனை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கர்லா பாதுகாப்பு மாநாடு சிங்கப்பூரில் இடம்பெற்றிருந்தார். அதில் கலந்து கொண்டிருந்த அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சர் லோயிஸ் ஆஸ்டின் ஒன்றை கூறியிருக்கிறார். என்னென்று சொன்னால் அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு ஆசியாவின் பாதுகாப்பு முக்கியத்துவம் உண்டு. இப்ப ஆசியா இங்க இருக்கின்றது, அமெரிக்கா இங்க இருக்கின்றது என்று எல்லோருக்கும் தெரியும். அப்ப நீங்கள் ஆசியாவின் உறுதித்தன்மையை அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு தேவை என்றால் ரஷ்யா தனது எல்லையில் இருக்கின்ற உக்ரைன் பாதுகாப்பு தன் பாதுகாப்புக்கு தேவையானது என்பதை ரஷ்யா கருத்துவதில் யாரும் குறை சொல்ல முடியாத ஒரு நிலைதான். இந்த நிலையில் தான் இப்போ கியூபாவுக்கு கொண்டு செல்வது, அதாவது ரஷ்யாவின் அணுசக்தியில் இயங்கு நீர்மூழ்கி கப்பல் கொண்டு செல்வது, அங்கு கொண்டு செல்லப்படுவது அமெரிக்காவின் எல்லைக்குள் ரஷ்யாவின் ஆயுதங்கள் செல்வதற்கு ஒப்பானது. அடுத்ததாக உங்களுக்கு தெரியும் 2019ஆம் ஆண்டு இந்த நீண்ட தூர அல்லது குறுந்தூர பார்த்தீங்கன்னு சொன்னால் 500 கிலோமீட்டர் 1000 கிலோமீட்டர் தூர தூர ஏவுகணைகளை வெவ்வேறு நாடுகளில் நிறுத்துவது இல்லை என்று ரஷ்யாவும் அமெரிக்கா போன்ற நாடுகள் ஒரு உடன்பாட்டை மேற்கொண்டிருந்தன. ஆனால் 2019ஆம் ஆண்டு அதிலிருந்து ஒருதலை பட்சமாக வெளியேறியிருந்த அமெரிக்கா இப்போது பிலிப்பைன்ஸில் அதை நிறுத்துகின்றது. அது சீனாவுக்கு ஒரு அச்சுறுத்தலான ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இப்ப இந்த நிலையில் இனி ரஷ்யாவும் இவ்வாறான ஒரு ஏவுகணைகளை அமெரிக்காவுக்கோ அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கோ அண்மையாக நகர்த்துமாக இருந்தால் இந்த பிரச்சனை மேலும் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்படும். இந்த போரின் பொழுது மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மீது பாரிய தடைகளை கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்களுடைய பொருளாதாரம் மிகவும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஒத்துக்கொள்ளுகிறார்கள் அவர்களுடைய பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது, ஆனால் அது தாக்கு பிடிக்குமா என்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் இந்த மேற்கத்திய நாடுகள். அவர்களுடைய பொருளாதாரம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் தாக்கு பிடிக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? வளர்ச்சி தொடரும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? என்னென்று சொன்னால் அதான் இப்ப அதாவது இந்த 6ஆம் தேதியில் இருந்து ரஷ்யாவின் சென்ட் பீட்டர்ஸ்பர்கில் இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஃபோரம் என்ற ஒரு, அதாவது கிட்டத்தட்ட 130 நாடுகள் அங்கு இணைந்து ஒரு மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்களின் இந்த பொருளாதார ஒத்துழைப்பு மாநாடு கிட்டத்தட்ட 130 நாடுகள், கிட்டத்தட்ட 200-300க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்ட மிகப்பெரிய மாநாடு. அதில் பேசும்போது ரஷ்ய அதிபர் ஒன்றை கூறியிருக்கின்றார், தங்கள் பொருளாதாரம், அதாவது தங்கள் ஜிடிபி 2022ஆம் ஆண்டு இவர்கள் தடை போடும் போது 1.2 சுருங்கியது, இப்போது 3.6 உயர்ந்திருக்கின்றது என்று சொல்லி, அதாவது இந்த கடந்த 4 மாதங்களில் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல அவங்கள பொருளாதார வளர்ச்சி 5.4% என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் IMF நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் அவர்கள் கூறினார்கள் ரஷ்யாவின் பொருளாதார வளர்ச்சி 2024ஆம் ஆண்டுக்கு 2.7 இருக்கும் என்று. ஆனால் இப்போது அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இல்லை, அது 3.2 இருக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அவர்களின் பொருளாதாரம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டு வருகின்றது. ஏனென்று சொன்னால் அதற்குரிய நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு விட்டார்கள். கிட்டத்தட்ட அவர் கூறுகிறார் என்னென்றால், கிட்டத்தட்ட தங்களுடைய அதாவது கரன்சி பரிமாற்றம் கிட்டத்தட்ட 40% 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு 40% லோக்கல் கரன்சிக்கு மாறிவிட்டது. 40%ஆனவை டாலரில் இப்போது நடப்பதில்லை என்று கூறியிருக்கிறார்கள். அது மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டு வருவதாகவும், பிரிக்ஸ் என்ற அமைப்பு ஒரு பொது நாணயத்தை கொண்டு வருவதற்கு அல்லது டாலரிலிருந்து விலகி இயங்குவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்வதாகவும் தான் கூறியிருக்கின்றார்.
உங்களுக்கு இன்னொன்று இந்த 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 கடந்த வாரம் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதாவது அமெரிக்காவை தளமாக கொண்ட ஸ்டார்பக் காஃபி ஷாப் அவர்கள் தான் முதலில் மூடினவர்கள் ரஷ்யாவில். அதாவது 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா பல நடவடிக்கை ஆரம்பித்தது. இவர்கள் மார்ச் அங்கிருந்து மூடிவிட்டு வெளியேறிவிட்டார்கள். பல நிறுவனங்கள் மூடியிருந்தன, ஆனால் மூட சொல்லி கூறியிருந்தார்கள். அரவாசி தான் அங்கிருந்து வெளியேறி இருக்கிறார்கள். அரவாசி பேர் அங்குதான் இருக்கிறார்கள். ஆனால் இப்ப பிரச்சனை என்னவென்று சொல்ல, இந்த வாரம் அவர்கள் மீண்டும் ரஷ்யாவில் அப்ளிகேஷனை போட்டிருக்கிறார்கள் திறப்பதற்கு, தங்கள் நிறுவனங்களை அங்கு திறப்பதற்குரிய விண்ணப்பங்களை போட்டிருப்பதாக அங்கிருந்து ரஷ்யா தகவல்கள் கூறியிருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் வருவதற்கு என்று சொன்னால் திருப்ப மீண்டும் மீண்டும் அதாவது பல்வேறு நிறுவனங்கள் இப்போது இந்த போர் ஈடுபடுவதால் அவர்களின் வியாபாரங்கள் பாதிக்கப்படுகின்றது. அப்ப இந்த நிலையில் அவர்கள் மீண்டும் அங்கு தங்கள் வியாபாரத்தை ஆரம்பிப்பதற்குரிய முயற்சிகளை தான் மேற்கொள்கிறார்கள். அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இப்ப பிரான்சும் ஜெர்மனும் சொல்லி இருக்கிறார்கள், தடையை போட்டாலுமே அவர்கள் இந்த லக்ஸரி கார்ஸை ரஷ்யாவுக்கு விற்பதற்கு தாங்கள் தடைகளை போட போவதில்லை என்று. அவ்வாறு ஒரு இரண்டால் அவர்களுக்கு ஒன்று தெரிகிறது, இந்த பொருளாதார தடையால் தாங்கள் தான் மிக அதிக அளவில் பாதிக்கப்படுகிறோம். இப்ப நீங்கள் கேட்டது போல பொருளாதாரம் வளர்கிறது, இது தாக்கு பிடிக்குமா என்று சொன்னால், மறுபலமாக பார்த்தால் இந்த வளர்ந்து வரும் நாடுகள பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான நிலையில் இருக்கின்றது. அப்ப இவர்கள பொருளாதாரம் நெருக்கடியான நிலையில் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர்கள வீழ்ச்சி அடைந்தாலுமே அதில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போவதில்லை. ஆனால் வீழ்ச்சி அடைவதற்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஆப்பிரிக்க நாடுகளிலும் லத்தீன் அமெரிக்க நாடுகளிலும் அரபு நாடுகளிலும் ஆசிய நாடுகளிலும் வெகுவாக கால் ஊன்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், 2022ஆம் ஆண்டு உக்ரைன் போர் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் அதாவது ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் செர்ஜி லாரோவ் அவர் 23 தடவைகள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். 23 தடவைகளில் 20 நாடுகளுக்கு போயிருக்கிறார்கள். இப்போதும் அங்குதான் நிற்கின்றார். இப்போதும் அங்கு ஒரு 5 நாடுகளில், அதாவது குனியா, கொங்கோ, பேர்கினா ஃபேசோ, சாட் என்ற இந்த நாடுகள்ல தான் நிற்கின்றார். இப்ப அந்தந்த நாடுகள்ல இந்த பொருளாதார அங்கத்தே கனிம வளங்கள், அங்கத்தே நாடுகளுக்கான எண்ணெய் விநியோகங்கள், உணவு விநியோகங்கள் என்று சொல்லி ஆசிய நாடுகளை, இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனம் இப்போது ரஷ்யாவுடன் உடன்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள். உங்கள் நாணயத்திலேயே தாங்கள் எரிபொருளை வாங்குவது. அதாவது பல நாடுகள் அவர்கள் என்னென்று கூறுகிறார்கள் என்றால் வெஸ்டர்ன் கரன்சியை இப்ப அவர்களோடு கூறுகிறார்கள் டாக்ஸிக் கரன்சி என்று சொன்னால் எந்த நேரமும் இவர்கள் அதை தங்கள் கைவசப்படுத்தலாம் என்று. அப்ப இந்த முறை IMF ஒன்றை கூறுகிறது, இவர்கள் ஒன்று கூறுகிறார்கள் என்றால் ரஷ்யாவின் 300 பில்லியன் இவர்கள் முடக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டது. அதை இப்போது உக்ரைன் படையினருக்கு கொடுக்கலாம் என்ற பேச்சுக்கள் வரும்போது IMF ஒன்றை கூறியிருக்கின்றது, இது அனைத்துலகத்தின் நிதி, அதாவது இது லீகலா செய்யாமல் நீங்கள் இல்லீகலா செய்தால் அது அனைத்துலகத்தின் நிதி கட்டுப்பாட்டை சீரழித்ததாக இருக்கு. அதன் பிற்பாடு யாரும் அந்த கட்டுப்பாட்டுக்குள் வரமாட்டார்கள், யாரும் அதை அந்த கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க போவதில்லை. இப்ப உங்களுக்கு தெரியுமா, ICCயை மதிக்காததும் ICJ மதிக்காததும் என்னும் போது இனி எதிர்வரும் காலத்தில் இந்த நிறுவனங்களால் எதுவும் செய்ய முடியாது. உதாரணமாக ஐக்கிய நாடுகள் சபையாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அதே போன்று IMF-ம் உடைந்து விடும் ஒரு நிலை ஏற்படும் என்று அவர்கள் கூறினார். இதே நேரத்தில் இப்ப ரஷ்யாவுக்கு எதிராக தடைகள் கொண்டு வந்தார்கள், பல யுக்திகளை கையாண்டார்கள், ஆயுதங்களை வழங்கினார்கள், ஒன்றுமே பலன் அளிக்கவில்லை என்று ஓரளவுக்கேனும் அவர்கள் புரிந்து விட்டார்கள். அதனால்தான் அவர்களுடைய அணுகுமுறையில் மாற்றம். குறிப்பாக இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஆரம்பத்தில் கொடுத்த ஆயுதங்களை ரஷ்யாவுக்குள் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லிக் கொண்டு வந்தார்கள். இப்பொழுது அதற்கு அனுமதி வழங்கி விட்டார்கள். அதே போல் நீங்கள் இப்பொழுது கூறியது போல் ரஷ்யா உடனடியாக கியூபாவுக்கு அங்கே கப்பலை அனுப்பி இருக்கின்றது. அப்ப இப்படியான நிலையில் உலக பொருளாதாரம் நிச்சயமாக ஒரு ஆட்டம் கண்டிருக்கின்றது. எல்லா நாடுகளிலும் இப்ப நாங்கள் வாழுகின்ற பிரித்தானியாவில் கூட பாரிய பிரச்சனை இருக்கின்றது. அரசியல்வாதிகள் என்ன கூறினாலும் மக்கள் பொருட்களை வாங்க முடியாத அளவுக்கு விலை ஏறி இருக்கிறது. அவர்களிடம் பணம் இல்லாத நிலைமை இருப்பதை கூட நாளாந்தம் வானொலிகளில் கூறிக்கொண்டிருப்பதை நான் கேட்டிருக்கின்றேன். இப்ப இந்த நிலையில் இவர்கள் எப்படியோ இந்த பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்த வேண்டும், போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
அதன் ஒரு முயற்சியாக சுவிட்சர்லாந்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு, இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி எடுக்கப்படுகின்றது. அதற்கு எல்லோரும் படையெடுத்து அங்கே செல்லுகிறார்களா? இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு என்ன நிலைமை என்றதை கூறுங்கள். அதாவது அவர்கள் அந்த பேச்சுக்களையும் ஒரு என்னென்று சொல்வது, ஒரு தந்திர ஜுத்தியாகத்தான் பயன்படுத்துகிறார்கள். ஏனென்றால் இந்த பேச்சு ஆரம்பத்தில் இவர்கள் எல்லா நாடுகளையும், கிட்டத்தட்ட 130 நாடுகளுக்கு மேல் அழைப்பை விடுத்திருக்கிறார்கள். ஆனால் ரஷ்யாவை தவிர்த்து, இப்ப யாருடன், இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான என்று சொன்னால் ஒரு பேச்சுவார்த்தை என்று சொன்னால் அவர்கள் 2 பேரும் தான் முக்கியமானவர்கள். ஏனையவர்கள் அனுசரணையாளர்களாகத்தான் இருக்கு. இங்கு அனுசரணையாளர்கள் பேசுகிறார்கள், அதில் சம்பந்தப்பட்டவர்கள் இல்லை என்னும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு வேடிக்கையானது ஒன்று இது. ஆரம்பத்தில் இவர்கள் இதனை ஆரம்பித்த போது பல நாடுகள் யோசித்தார்கள் என்று சொன்னால், இது உண்மையில் இதே சுத்தியுடன் தான் இவர்கள் செய்கிறார்கள். ஆனால் இதில் ஒரு தீர்வு எட்டப்பட்டால் இதை ரஷ்யாவை ஏற்றுக்கொண்டு ரஷ்யாவை அதற்கு கொண்டு வரலாம். ஆனால் பிறகுதான் தெரிந்தது இவர்கள் ரஷ்யாவை தனிமைப்படுத்துவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் சொல்லி, அதாவது உளவு பேர் உக்ரைனுடன் நிற்கிறார்கள் என்று காட்டுவதற்காக. அப்ப இந்த நிலையில் இப்போது சீனா தான் அதில் கலந்து கொள்வதில்லை என்று கூறிவிட்டது. சீனா கூறியது மட்டுமல்லாது சவுதி அரேபியாவும் கூறிவிட்டது. இப்போது மெக்சிகோவா இருக்கலாம், நிக்கரகுவாவா இருக்கலாம், எல்லோரும் அதில் கலந்து கொள்வதில் இருந்து பின்வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இந்தியாவும் அதற்கு ஒரு முக்கியமான அதிகாரியை அனுப்ப போவதில்லை என்று கூறியிருக்கு. ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் அவர்கள் அனுப்பியிருக்கின்ற அமைச்சரை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் டிசபிலிட்டி இன்சூரன்ஸ் மினிஸ்டர் தான் அதுக்கு போகிறார். அவருக்கும் இந்த பேச்சுக்கும் என்ன, அதாவது அதற்கு சும்மா ஆஸ்திரேலியா கலந்து கொண்டதுன்றதைக்கு காட்டுவதற்கு போகிறாரே தவிர இதில் எந்த விதமான ஒரு இதே சுத்தியுடன் அந்த போரை நிறுத்துவதற்காக அங்கு யாரும் போகவில்லை என்பது தெளிவாக தெரிகின்றது. மேற்குலகத்துக்கு கொண்டு தெரிகின்றது, இந்த போரை பொறுத்தவரையில் ஏதோ ஒரு வகையில் ரஷ்யாவுடன் இனி எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை என்றால், பேச்சுவார்த்தை என்று வந்தாலும் கூட அவர்கள் வின் பண்ணியதாகத்தான் இருக்கும் என்ற ஒரு முடிவுக்கு இவர்கள் வந்து விட்டார்கள். எனவேதான் இதனை ஒரு ஆட்களை திரட்டுவதற்கு, அதாவது தனிமைப்படுத்துவதற்கான ஒரு உத்தியாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர போர், இரு தரப்பும் ஒரு ராஜதந்திர போர். அதில் ரஷ்யா ஏற்கனவே பல படிகள் முன்னுக்கு நிற்கின்றார்கள். அப்ப அண்மையில் நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு தெரியும், அதாவது இவர்கள் முதலில் உக்ரைன் களமுனையை திறந்த பிற்பாடு பக்கத்தில் போலந்தையோ அல்லது ஜோர்ஜியாவையோ அல்லது மோல்டோவாவையோ தூண்டிவிட்டு இன்னொரு களமுனையம் திறந்தால் ரஷ்யாவை சிதறடிக்கலாம் என்று யோசித்தார்கள். ஆனால் அதற்கு முன்னரே அவர்கள் இங்கால 2 களமுனைகளை திறந்து விட்டார்கள். ஒன்று செங்கடல்ல, 2வது காசாவில. அப்ப அது இவர்கள் எதிர்பார்க்காத களமுனை. அப்ப இவர்கள் ஒரு படி முன்னுக்கு போவதற்கு முதல் அவர்கள் 2 படி முன்னுக்கு போகிறார்கள். அப்பதான் இப்ப ஒரு தகவல் வந்தது என்னென்று சொன்னால், பென்டகன் அமெரிக்காவின் பாதுகாப்பு தலைமையகம் இந்த ரஷ்யாவின் போரியல் உத்தி தொடர்பாக எழுதப்பட்ட நூல்களை இப்போது அவசரமாக ஓட பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதனை படிக்க என்னென்று ரஷ்யாவின் போரியல் உத்தியை தொடர்பாக படிக்க போகிறவர் நல்லது, பிரச்சனை இல்லை. எதிரிகளிடமிருந்து பாடங்களை கற்கலாம் என்றது அதுதான் ஒன்று, அதனை படிக்கலாம் என்று சொல்லி. ஏனென்றால் இது இந்த ஸ்ட்ராட்டஜி தான், 2 பகுதியும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலா எப்படி இதுல இப்ப ஆயுதங்களோ அல்லது அணுக்குண்டுகளையோ விட அந்த ஸ்ட்ராட்டஜியால தான் 2 பகுதியும் பண்ணி கொண்டிருக்கிறது. அது பெலாருஸ் நாட்டிலும் கூட அவர் கொண்டே அணு ஆயுதங்கள் வைத்திருந்தார் இல்லையா? உண்மைதான், பெலாருஸிலும் கொண்டு போய் அணு ஆயுதத்தை வைத்திருந்தார். அதை இவர்கள் ஒன்றும் கேட்க முடியாது என்றால், அமெரிக்காவின் அணு ஆயுதங்கள் ஜெர்மன்ல இருக்கின்றது, நோர்வேயில் இருக்கின்றது. அப்ப இவர்களும் கொண்டு போய் அங்கு வைத்தபடியா இவர்களால் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலையாக இருக்கின்றது. மற்றது இப்போ நீங்கள் சொன்னது போல கியூபாவுக்கு அணு ஆயுத நீர்மூழ்கியை கொண்டு போவதென்றாலும் இப்போது ஐசிசியோ ஐசிஜேயோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபையோ பாதுகாப்பு சபையோ எல்லாம் செயலிழந்து போயிருக்கின்றது. இப்ப யாரும் எங்கேயும் கொண்டு போகலாம், நீண்ட தூர ஏவுகணைகளோ அணுகுண்டுகளோ எங்கேயும் கொண்டு போய் யாரும் வைக்கலாம், யாரும் கேட்க முடியாத ஒரு நிலை உலகம் உண்மைதான், ஒரு சீர்குலைந்த நிலையில் இருக்கின்றது. அதற்கு முழு காரணமும் அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகள் என்பதை தான் பலர் கூறுகிறார்கள். சரி, ரஷ்யா ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது. அதாவது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒருவர் தகவல் திரட்டி கொண்டிருந்ததை அறிந்ததாக அவரை கைது செய்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார். இது தொடர்பாக ஏதாவது அறியக்கூடியதாக இருந்ததா? பிரான்ஸ் நாட்டவர் என்னென்னா, ரஷ்யாவுக்குள் இப்பொழுது பெருமளவான ஊடுருவல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இன்டர்னலியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் உடைக்கிறதுக்குரிய வழியை
நீங்க பார்க்கலாம், இப்ப ரஷ்யாவில பெருமளவான எண்ணெய் குதங்கள் அல்லது ஷாப்பிங் மால்கள் எல்லாம் திடீரென்று பத்தி எரியும், அல்லது ஆயுத களஞ்சியங்கள். அதற்குரிய பெருமளவான ஊடுருவல்கள் உக்ரைனுக்கு ஊடாக அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை முறியடிப்பதற்கு தான் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப இங்கத்த நியூஸ், அதாவது ராய்ட்டர் என்ற ஒரு தகவலின் அடிப்படையில் இப்ப போலந்திலாக இருக்கலாம் அல்லது நோர்வேயிலாக இருக்கலாம், அங்கு கூட இப்போது திடீரென்று சில தீ விபத்துக்கள் ஏற்படுவதுண்டு. அவங்களும் அதனையே ஃபாலோ பண்ணுகிறார்கள். இப்ப ஈஸ்ட் லண்டன்ல உக்ரைனுக்கு உதவிகளை வழங்குகின்ற மிகப்பெரிய ஒரு வேர் ஹவுஸ் வந்து திடீரென்று பத்தி எரிந்துட்டு செய்தி வந்திருக்கிறது இந்த வாரம். அதே போல உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில பாலம் ஒன்று தகர்க்கப்பட்டது. மாறி இரண்டு தரப்பும் இப்போது புலனாய்வுத்துறையின் ஊடாக கடுமையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பிரான்ஸ் ஒன்றை கூறியிருக்கிறது, தங்கள் கிட்டத்தட்ட ஒரு பிரிகேட் வந்து 4500 படையினர் பயிற்சி நடவடிக்கைகளுக்காக உக்ரைனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி. அது நேரடி மோதல் என்று இல்லாமல் பயிற்சி. அப்ப ரஷ்யா ஒன்றை கூறியிருக்கிறது, பயிற்சிக்கு வந்தவர்களுக்கும் இம்யூனிட்டி இல்லை என்று, தாக்குதலில் அவர்கள் கொல்லப்படுவார்கள், தாங்கள் அவர்களை ஒரு பயிற்சிக்கு வந்த ஆசிரியர்கள் என்று பார்க்க போவதில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஒரு நிலையில் தான் இந்த ரஷ்யாவிற்குள் ஊடுருவிய பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் படைத்துறை என்றுதான் கூறுகிறார்கள், புலனாய்வு தகவல்களை இரட்டிய சமயம் வந்து கைது செய்யப்பட்டிருக்கு. ரஷ்யா ஒன்றை கூறுகிறது என்றால், இவர்கள் உள்ளுக்கு வருவதன் ஊடாக அந்த கோஆர்டினேட்டர், அதாவது அந்த தங்கள் தளங்கள் தொடர்பான நீண்ட தூர ஏவுகணைகளின் தாக்குதலுக்குரிய தகவல்களை வழங்குவதற்கான ஒரு திட்டமாகத்தான் ரஷ்யா அதனை பார்க்கின்றது. சிறப்பு. இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்து யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் கள நிலை, இப்பொழுது உலக பொருளாதாரம் முடக்கப்பட்டிருக்கின்றது இந்த போர்னால், அதனால் போரில் ஒரு நிலை மாற்றம் காணப்படுவதையும் நீங்கள் இங்கே உயிரோடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடைய அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி.